guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நார்மல் மினி vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இங்கே ஓட்டிங் டே which means in Bangalore. ஸோ என் ஹஸ்பண்ட் என் கூட தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான மீல் செய்யலான்னு சொல்லி ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் அப்படி நான் வந்து காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரோ காலையில் எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ அதனால நான் இப்போ ஈவினிங் உங்களுக்கு இன்ட்ரோ எடுக்கிறேன். ஸோ பேர் வித் மீ கைஸ், பிகாஸ் நான் காலையில் டக்குன்னு சமைக்க ஆரம்பித்ததுனால ஐ குடண்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணுற vlog என்னால் எடுக்க முடியல. பட் தென் ஐ எம் டூயிங் இட் ரைட் நவ். நூன் வந்து ஃபிஷ் எடுக்கிறதுனால நாங்கள் காலையில் கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேகி தான் செஞ்சுருக்கோம். இது சிம்பிள் கூட இல்லைங்க, ஒன்லி 2 minutes தான் ஆகும் டு மேக். ஸோ சைட்லேயே வந்து மில்க்கும் பாயில் பண்ண வச்சாச்சு, அதுவும் ஒரு டம்ளர் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த கிளிப்பிங்கில் வரும். இதுவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்ததுனால நான் இதுவே குக் பண்ணிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஆல்சோ வீட்டில் டொமேட்டோ பேசிக் நெசசரிஸ் எல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இதுவும் அவர் பசியில் இருந்தனால கடன்னு குடிங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. ஸோ மேகி யூஸ்வலாகவே தெரியும், எப்படி செஞ்சாலுமே அது டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து இங்கே பாம்ப்ளேட் வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் கழுவுறக்கெல்லாம் இருக்கும்ல, யூஸ்வலாகவே நம்ம பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதில் இருக்கிற சின்ன சின்ன பிளட் ஆர் எனி ஆஃப் சார்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் விச் யூ டோன்ட் லைக் டு ஈட் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். அந்த மாதிரி தான் நான் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே க்ளீன் பண்ணி அதில் உப்பும் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கூடவே ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு படி தான், நாங்கள் 2 பேர் இருக்கிறனால இவ்வளோ போதுமே அப்படின்னு சொல்லிட்டு. கூட சாம்பார் வச்சிடலான்னு சொல்லி. ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு சாம்பார் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதாவது ஃபிஷ் ஃப்ரை கூட நம்ம ரசம் எடுத்தாலுமே சரி, இல்லைன்னா சாம்பார் எடுத்தாலுமே சரி, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வி தாட் வை நாட் சாம்பார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் இது. ஆனியன், அப்புறம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ, அது கூடவே கொஞ்சமாக இந்த பிளாக் பெப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ 2 க்ரீன் சில்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைட்லேயே பருப்பு ஒரு 5 minutes ஊற வச்சுருந்தேங்க. சில பேர் அப்படியுமே கூட போடுவாங்க. நான் இங்கே ஒரு 5 to 10 minutes ஊற போட்டிருந்தேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற ப்ராசஸ் தான். தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு விசில் விட வச்சாச்சு. லைக் 4 to 5 விசில்ஸ். உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் குக்கர் படி எவ்வளோ விசில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாகவே இருக்கும். அப்புறம் சைட் பை சைட் நான் இங்கே வந்து ஃபுட்டும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ரைஸ் வந்து ஊறிடுச்சு நல்லாவே. ஸோ அதுவும் நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன். இங்கே சைட்டில் ஒரு கிளிப்பிங் பார்த்தா தெரியும், இன்னும் அவன் கூடயே தான் இருந்தான் ஆஸ் யூஷுவல், என்னோட நெய்பர் கிடோ. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான ப்ராசஸ் இது தான், விச் இஸ் நத்திங் பட் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அதுக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக டர்மரிக், கொரியாண்டர், ரெட் சில்லி, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பெப்பர். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் 2 spoons ஆஃப் ஆயில் வந்து கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே திக்காகவே வச்சுக்கோங்க. ரொம்ப லைட்டாக வச்சிங்கன்னா மசாலா ரொம்பவே ஒட்டாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா திக்காக அது கூடவே பிளெண்ட் ஆகிற மாதிரி, ஃபிஷ் கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லாவே திக்காக கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கோட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃபிஷ் ஃப்ரை வரும். நான் கடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி ஸ்மெல் இப்போவே ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா அரோமேட்டிக்காக. இந்த மாதிரி மசாலா நல்லா தடவி வச்சிட்டிங்கன்னா 2 to 3 days வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான கறி கூட நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டி அண்ட் யம்மியாக இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா நம்ம கடைஞ்சி விட்டக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஆயில், கடுகு, காஞ்ச மிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அசிட்டோஃபோடா அண்ட் ஆல்சோ கறி லீவ்ஸ் இதெல்லாம் இதில் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு, இப்போ உப்பு பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் இங்கே சாம்பார் மசாலா வந்து ஒரு 2 to 3 spoons ஆட் பண்ணி, கொரியாண்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பபிள்ஸ் வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே நாங்கள் 2 பேரும் இப்போ மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுனால ஜஸ்ட் 3 fish தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். அவ்வளோவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மசாலா ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்குமே ரொம்ப இருந்தது. இது தனியாக கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்டி அண்ட் யம்மியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் நான் ரொம்பவே அளவாக தான் போட்டிருந்தேன். ரொம்ப நிறையா போட்டு லைக்
ரொம்ப ஆயிலியாக பண்ணாமல் கொஞ்சம் அளவாக போட்டக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான். ஸோ சாப்பிட்லான்னு சொல்லி கடன்னு எடுத்தாச்சு. ஏன்னா நாங்கள் பண்ணி முடிக்கிறக்கே டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2:45 அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணலான்னு சொல்லி நான் சாப்பாடு சாம்பார் போட்டுட்டு அவருக்கான ஃபிஷ் ஃப்ரையும் இங்கே எடுத்து வச்சாச்சு. ஸோ பார்க்கும் போதே எங்களுக்கு சாப்பிட்ணுமே அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அவருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அண்ட் ஆல்சோ அவரோட ரியாக்ஷன் கண்டிப்பாக எனக்கு வேணும். அப்போ தான் என்னோடய ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அவர் சாப்பிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அதோட கிளிப்பிங் தான் இங்கே பாருங்கள். சாம்பார் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷு கொஞ்சம் சூடாகவே இருந்தது. அது இப்போ சாப்பிட போகிறாரு. இவர் இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்குமே பசிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவரை டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டே நானும் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். நான் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. பெங்களூரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோட கிளைமேட் எப்போவுமே மாறாது. லைக் எப்போவுமே அந்த சில்னஸ் வெயில் இருந்தாலுமே கூட அந்த சில்னஸ் எப்போவுமே அந்த பெங்களூர் விட்டு போகாது. பட் திஸ் டைம் என்னன்னு தெரியல, எங்கே கால் பண்ணி கேட்டாலுமே ரொம்ப சூடாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சூடு ரொம்பவே மோசமாக இருக்குது. பெங்களூர் எப்படா திரும்பி நம்மளோட கண்டிஷனில் வருமேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈவினிங் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிஞ்சு எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அவருக்கு மட்டும் டீ போட்டேன். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். அதில் கொஞ்சம் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நான் உங்களுக்கு மீஷோலேருந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். விச் இஸ் நத்திங் பட் ஒரு ஹோம் டெக்கர், நாட் ஈவன் ஹோம் டெக்கர், சும்மா ஒரு சின்ன ஹோம் பீஸ் மாதிரி எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். லைக் இன் யோர் டீ பாய் அண்ட் ஆல்சோ இன் யோர் பெட்ரூம் சைடை வந்து எதுக்குன்னா கேண்டில், இதுக்குள்ளே கேண்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வச்சுருந்தா இது கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஐ ஹோப் மீஷோ யூஸ் பண்ணுறவங்க அண்ட் ஆல்சோ மீஷோ ரொம்பவே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன். இட்ஸ் லைக் என்ன சொல்லுவோம், நம்ம இந்த பேரட்ஸ் எல்லாம் கூண்டில் அடைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பேக்கேஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அடியோ லைக் எதுவுமே ஆகலை, அப்படியே சேம் அப்படியே தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது மெட்டலில் வந்து கோல்ட் பிளேட்டிங்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஆல்சோ. ஸோ ஐ லைக் இட். நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நாப் இருக்குல்ல, இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலி இது ஓப்பன் ஆகும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நீங்கள் சின்ன கேண்டில்ஸ் ஒரு பெரிய கேண்டில்ஸ் இல்லை அரோமேட்டிக் கேண்டில்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கேண்டில்ஸ் இருந்தாலுமே இதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஃபெஸ்டிவ் டைம்ஸ் ஆல்சோ உங்கள் வீடை டெக்கர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு கேண்டில் அப்சஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு மினிமனான ஒரு ஹோம் டெக்கர். ரொம்ப நாளாவே நான் வாங்கி வச்சுருந்தேன், காட்ட முடியல. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க்கில் கீழே பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ லைக் இட். ஆக்சுவலி இது ஹேங் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் ஆப்ஷன்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஹேங் பண்ணிக்கலாம். நான் இது பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே அழகாக க்யூட்டாக மினிமலிஸ்டிக்காக இருந்துச்சு. உங்களுக்கு கேண்டில் அப்சஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பெட்ரூமில் சைடில் காமிச்சிருக்கேன். இதே ஹாலில் எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மின்னும் எப்பவும் போல் எங்கள் வீட்டில் இருந்தனால ஜாவத் அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரொம்பவே க்யூட்டான ஒரு கேட் இவன். அவ்வளோ அழகாக விளையாடுவான். ஆக்சுவலி ஜாவத்தை ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் ரொம்ப ஆக்டிவாக விளையாடிட்டே இருப்பான். ஸோ எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது இவன் இருக்கனால. இவர் சும்மா வீடியோ எடுக்கிறேன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஒரு பெட் லவர் இல்லைன்னா உங்கள் வீட்லேயும் கேட் இல்லைன்னா டாக் ஆர் எனி டைப் ஆஃப் பெட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் நானும் ஒரு பெட் லவர் தான். என்னோடய ஊர்லேயும் இவனை மாதிரியே சேம், இவன் கேர்ள், பட் என்னோடய கேட் வந்து பாய். ஸோ அதனால எனக்கு கேட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால இவனை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிவியில் என்னடா பார்க்கலான்னு சொல்லி போட்டு 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 கடைசியில் யூடியூப்லேயே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக டிசைட் பண்ணி ஒரு ஃபிலிம் பார்க்கலான்னு சொல்லி எடுத்து வச்சா மின்னும் எங்களை விட ஒப்சஸ்டாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ நைட் டின்னர் சாப்பிட்டு நாங்களும் அப்படி டிவி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.